கதை சொல்லியிருக்கார். அந்த பேர் கூட தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. அது கேரளாவில் அந்த ஒரு கதை உண்டு. வறட்சி பெற்ற பன்னிருவர்னு சொல்லுவாள். வரருச்சிங்கிற ஒரு பெரியவர் இருந்தார், பெரிய மகா வித்வான். கேரளா ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தார், சபாத்தியக்ஷராக இருந்தார். ஒரு நாளைக்கு ராஜாவுக்கு ராமாயணத்தில் முக்கியமான ஸ்லோகம் எது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கேட்குறார் சதஸில் வித்வான்கள்கிட்ட. எதை முக்கியமான ஸ்லோகம்னு எடுக்கிறதுன்னு புரியல வித்வான்களுக்கு. வித்வான்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவர் இந்த வரருச்சி சபாத்தியக்ஷர். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ராமாயணத்தை பரட்டின்ண்டே இருக்கார். ஒரு நாளைக்கு சாயங்காலம் ஒரு மரத்துக்கு அடியில் இப்படி ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இது முக்கியமான ஸ்லோகம்னு பார்த்துட்டு இருக்க. அதுக்கு மேலே ஒரு பக்ஷி உட்காந்துருக்கு. அந்த பக்ஷி அப்படியே இவர் பார்த்துட்டு இருக்கிறது கவனிச்சுட்டு இருந்தது. இன்னொரு பக்ஷி அங்கேருந்து பறந்து வந்து உட்காந்துக்கிறது. இவருக்கு பக்ஷி பேசக்கூடிய பாஷைகள்லாம் புரியுமா? இந்த உட்காந்துட்டு இருந்த பக்ஷி வந்த பக்ஷிகிட்ட கேட்குறதா, எங்கேருந்து வர? உடனே அந்த பக்ஷி சொல்கிறது, இங்கே ஒரு கீழ் ஜாதி, நான் பேர் சொன்னேனே, அந்த கீழ் ஜாதியில் ஒரு பெண் குழந்தை, ஒரு ஸ்திரீ பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கா. அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து தான் வரேன். அங்கேயே தான் கிடைக்குமா அந்த பக்ஷிக்கு என்னன்னு தெரியல, அங்கேருந்து தான் வந்தேன்னு. உடனே இந்த இருக்கிற மரத்துலேயே இருந்த பட்சி கேட்குறது, அதனுடைய ஜாதகம் கணிச்சாச்சா? இது சொல்கிறது கணிச்சாச்சு. அதனுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்குறது. அப்போ இந்த பட்சி சொல்கிறது, வந்த பட்சி சொல்கிறது, அது எப்படி எப்படிலாம் இருக்க போகிறதுங்கிறத சொல்லி, ஆனால் கீழே ஒரு பிராமணன் இருக்கான்னு பாரு, ராமாயணத்துக்கு முக்கியமான ஸ்லோகம் எதுன்னு தெரியாத பரட்டின்னு உட்காந்துட்டு இருக்கார் பாரு, அவரை தான் அது கல்யாணம் பண்ணிக்க போடுதுன்னா அந்த பெண்ணு. இவருக்கு எல்லாம் காதில் விழுந்துட்டு இருக்கு, பேசுறது தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, இவரோ பிரம்மச்சாரி தான், என்னடா இது, நல்ல பிராமண அபிமானி வேற. ஆனால் ராமாயணத்துக்கு முக்கியமான ஸ்லோகம் கிடைச்சா தேவலாமே அப்படின்னு பொறுமையோடு அங்கேயே மேலே என்ன பேசுகிறதுன்னு கேட்டுருக்கார். ராமாயணத்துக்கு முக்கியமான ஸ்லோகம்னு என்னென்னு தெரியாத உட்காந்துருக்கான். நீ சொல்கிறையே, உனக்கு தெரியுமா ராமாயணத்தில் முக்கியமான ஸ்லோகம் என்னென்னு அப்படின்னு மரத்தில் இருந்த பற்றி வந்த பட்சிகிட்ட கேட்டது. அது என்ன? ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம்னு அந்த சுமித்ரா லக்ஷ்மணத்தை சொல்லி அனுப்பிச்சாப்பார். இந்த மாதிரி எந்த தாயாருக்கு மனசு வரும், அதுதான் முக்கியமான ஸ்லோகம்னு சொன்னதான். சொல்லிட்டு பறந்து போயிடுது 2 பட்சியும். ஆனால் இவருக்கு தாங்க முடியாத வேதனை. நான் ராஜாட்ட மறுநாளைக்கு ராமாயணத்தில் முக்கியமான ஸ்லோகம் கண்டுபிடிச்சாச்சு இதுதான்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து வர்றதுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்கு நேற்றுக்கு, அந்த குழந்தையினால் ராஜ்யத்துக்கு ஆபத்து வரும். அந்த குழந்தைய கொன்னுடணும், இல்லைனாக்க நாட்டை கடத்திடணும், இங்கேருந்து வேறு எங்கேயாவது அமுச்சு விடணும்னா. ராஜாவுக்கு குழந்தைய கொல்றதுக்கு மனசு இல்லை. அவர் எங்கேன்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணினார், அந்த குழந்தைக்கு உண்டான தனத்தை கொடுத்துட்டோ அந்த குழந்தைய அங்கேருந்து வாங்கி ஒரு வாழைப்பட்டையில் அந்த குழந்தைய போட்டு தலைமாட்டில் ஒரு தீபத்தையும் ஏற்றி வச்சு நதியில் மகாநதியில் அமுச்சு வச்சுட்டார். அப்படியே அது போயிடுத்து. கொஞ்சம் நாள் ஆகிடுது. அது அப்படியே அமுச்சு வச்சாச்சு. அந்த ஊர்லேருந்து கிளம்பி போயிடுத்து அந்த குழந்தை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து இந்த வரருச்சி இருக்காரே தீர்த்த யாத்திரைக்கு போகிறார். தீர்த்த யாத்திரை போகும்பொழுது ஒவ்வொரு ஊராக போயிட்டு வரார். ஒரு கிராமத்தில் மத்தியான வேளையில் நதியில் ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிராமணர், ரொம்ப ஆச்சாரமான பிராமணர், அனுஷ்டானங்களை மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி மாத்தியானிகங்கள்லாம் பண்ணிவிட்டு சிவபூஜைக்கு தீர்த்தம் எடுத்துட்டு கிளம்புறார். இந்த பெரியவரை பார்த்ததுமே, ரொம்ப பெரியவராக இருக்கேலே, இன்றைக்கி நம்ம ஆற்றுல நீங்கள் ஆதித்யம் வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறார் அந்த பிராமணர். ஏன்னா யாராவது பெரியவாளை பார்த்தா மத்தியானம் ஆகாரத்துக்கு வரணும் கூப்பிடுவா இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆற்றுல ஆதித்யம் வச்சுக்கலாமேன்னு கூப்பிட்றார். உடனே இவர் சொல்கிறார், ஆதித்யத்துக்கு வரதை பற்றி இல்லை, ஆனால் எனக்கு போடுறதுக்கு முன்னாடி 1000 பேருக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்.
அதே மாதிரி 100 காய் எனக்கு சமைக்கணும், அதான் நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி 4 பேர் என்னை தாங்கணும். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இவர் தானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கார். இவர் தானம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வந்ததுமே கரெக்டாக உள்ளுக்குள்ளே வரும்பொழுது ஒரு பிடி சாதம் காக்காக்கி போடுறார். ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காக்கி ஒரு பிடி சாதம் போட்டால் 100 பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியமாக. காக்காக்கி சாதம் போடுறார், 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியமாக. அதுக்கப்புறம் இலை போட்டு பரமாறுறா. பரமாறும்போது இஞ்சி பரமாறுறா முக்கியமாக. ஏன்னா இஞ்சி 100 காய்க்கு சமமாம் இஞ்சி. அந்த இஞ்சியை பரமாறுறா. அப்புறம் மீது எல்லாம் பரமாறுறா. அம்மா எல்லாம் போஜனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டில் ஏற்பாடு பண்ணி 4 பேர் தாங்கணும், 4 காலி கட்டில் விஸ்ராந்திக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. இதெல்லாம் பார்க்குறாரு, ஆச்சரியப்படுறார். நான் சூச்சனையாக சொன்னதை நீங்கள் எப்படி இதை நீங்கள் புரிஞ்சுட்டேன்னு கேட்டேன். அவள் சொன்னால், எனக்கு ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் தான் எனக்கு இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு இப்படி நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னால் அப்படி ஏற்பாடு பண்ணினேன்னா. அவ்வளோ புத்திசாலியான பெண்ணு. கல்யாணம் ஆகிடுத்தோன்னா கல்யாணம் ஆகலை பார்க்குற நல்ல பிராமணர், நித்தியம் வைஷ்ணதேவம் பண்ணுறார், பஞ்சமகாயஜ்யம் பண்ணுறார். இவருடைய பெண்ணுன்னு சொன்னதுமே கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் ஆகிடுது. கல்யாணமாகி 4 நாள் கழித்து அவள் சாந்தி முகூர்த்தத்து அன்றைக்கி தலையில் பூ வச்சிருக்க போனால் தலையில் ஒரு பக்கத்தில் வழுக்கையாக இருக்குது. உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, வாழைப்பட்டையில் அனுப்பிச்ச குழந்தை தலைமாட்டில் தீபத்தை ஏற்றி வச்சுருந்தோமே, அந்த தீப பட்டு சூடு ஏன்னா ஆனா மாதிரி தான் இருக்குது, சூட்டு தழும்பு தான் தெரியுதுங்க. உடனே அவருக்கு அது நினைவுக்கு வந்து கேட்குறார், நீ வாஸ்தவமாக இவருடைய குழந்தையான்னு கேட்குறார், நீ இவருடைய பெண்ணான்னு கேட்குறார், இவருக்கு பிறந்த பெண்ணான்னு கேட்குறார். அவள் சொல்கிறா, இல்லை பெரியவர் சொல்வார், சின்ன வயசில் அவளுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நதியில் குளிக்கும்போது நதியில் அப்படியே எங்கேயோ வாழைப்பட்டில் அடிச்சுட்டு வந்தேன், அதனால் தெய்வமே தனக்கு குழந்தைய கொடுத்ததுன்னு பாவத்தில் என்னை எடுத்து வளர்த்துன்னு வந்தான்னா. அப்போ தான் புரிஞ்சுது, விதியை யாராலையும் மாற்ற முடியாது. இவர் என்னதான் அப்படின்னாலும் எங்கேயோ வேறு ஊருக்கு வந்து யாத்திரைக்கு போகிற அவசரத்தில் வந்து தானே கேட்டு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ விதியை யாராலையும் மாற்ற முடியாது. சரி கிளம்பு, இனிமேல் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. கிளம்பினா வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா. அவளுக்கு வருடத்துக்கு ஒரு குழந்தை பிறக்க ஒவ்வொரு குழந்தையும் வாய் இருக்கோன்னு கேட்பாளாம். விட்டுவிடு பொழைச்சிக்கும் அப்படி விட்டுட்டு போயிடுவாளாம் காட்டில். ஒரு இடத்துல அப்புறம் இல்லை யாத்திரை பண்ணிகிட்டே இருந்தார். அதில் தான் 12 பேர் சொல்லுவா, 12 குழந்தைகள் பார்க்கனார். அதே மாதிரி நாராயண பிராந்து பாலக்காட்டில் போட்டேன்னாக்கா பாலக்காடு பஸ் ஸ்டாண்டில் பெருசாக ஒரு